ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10th ஹிஸ்ட்ரி 4th லெசன் தி வேர்ல்ட் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2. இந்த லெசனை ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்துடலாம். ஏற்கனவே இந்த லெசன் பெரிய லெசன் அப்படிங்கிறதால நம்மளோட சேனலில் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனோட செகண்ட் பார்ட் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அரப் இஸ்ரேலி வார் இதிலேருந்து தான் இந்த லெசனுக்கான செகண்ட் பார்ட் ஸ்டோரி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட் நீங்கள் பார்க்கலங்க அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா லெசனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் ஸ்டோரியும் வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டோரியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். போய் பார்த்துக்கோங்க. அரப் இஸ்ரேலி வார், அரபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கும் வந்துட்டு வார் நடக்குது. அதாவது 1945க்கு அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் முடிவுக்கு வந்து செகண்ட் வேர்ல்டு வார் முடிவில் வந்து பார்த்தா ஜூஸ் இன மக்கள் இருக்காங்களே அவங்க வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. அதுக்கடுத்து யுனைடெட் நேஷன் அதாவது அமெரிக்காவும் பிரிட்டனும் வந்துட்டு இவங்களுக்கு ஜூஸ் இன மக்களுக்கு வந்துட்டு ஒரு உறுதியளிக்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு வேறு நாட்டில் போய் வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஹிட்லர் மாதிரி யாராச்சும் டிக்டேட்டர் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ரொம்பவே இது பண்ணுறாங்க. எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோரிக்கையை வைக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் பிரிட்டனும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அரபில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்துட்டு வாங்கி கொடுக்குறாங்க. சரி, பாலஸ்தீன் அப்படிங்கிற பகுதியை இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது நாடாக பாலஸ்தீனத்தில் ஒரு பாதி பகுதியை வாங்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன் அப்படிங்கிற பகுதி வந்து ஏற்கனவே இந்த இஸ்ரேல் மக்கள் ஜூஸ் இன மக்கள் இருக்காங்களா, ஜூஸ் இன மக்கள் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த பகுதி தான் அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து இவங்களுக்கு அந்த பாலஸ்தீனில் பாதி பகுதியை வாங்கி கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய நிலப்பிரபுக்கள் அவங்ககிட்ட இருக்க சொந்தமாக இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் வாங்கி வந்து பார்த்தா நீங்கள் ஒரு நாடு அமைச்சுக்கோங்க, உங்கள் நாட்டுக்கு இஸ்ரேல் ஒரு நாடு இது மாதிரி அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடும் வந்துட்டு உருவாகிடுது. சரிங்களா? ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன இன மக்களுக்கு வந்துட்டு இது பிடிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் எப்படி நாங்கள் பரம்பரையாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நீங்கள் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் இங்கே இருக்கிற பாலஸ்தீன் பீப்புளுக்கும் அதேமாதிரி இஸ்ரேல் பீப்புளுக்கும் வந்துட்டு ப்ராப்ளம் வந்துட்டு ஏற்பட ஆரம்பிக்கும். சரி, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக அதே மாதிரி ஜூஸ் இன மக்கள் இருக்கக்கூடிய இஸ்ரேலை வந்துட்டு ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு உருவாகும். சரிங்களா? அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ் தான் ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட், அதுக்கடுத்து ஜியோனிஸ்ட் பேராமிலிட்ரி ஆர்கனைசேஷன், ஜியோனிஸ்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். இவங்கெல்லாம் எதுக்காக வேலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட ஆதிக்கத்தை வந்துட்டு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெடிக்குது. அது மட்டும் இல்லாமல் அரப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களும் அரேபியன் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் எல்லாமே இவங்க ஜூஸ் இன மக்களாக இருக்கிறதுனால அமெரிக்காவோட சப்போர்ட்னால தான் இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற வந்துட்டு உருவாகுது. இதனால இஸ்ரேலுக்கு வந்துட்டு எப்பவுமே அமெரிக்கா வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த அரபுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ப்ராப்ளம் நடந்துட்டு வந்துட்டே தான் இருக்குது. இப்போ வந்துட்டு 1947 வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 அரபுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் நடந்துட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து சமாதானம் பேசுகிறதுக்காக அமெரிக்கா வராங்க. அமெரிக்கா வந்துட்டு சரி ஓகே நீங்கள் 2 பேரும் சமாதானம் போய்க்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பேச்சு முடிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலுமே அமெரிக்கா வந்துட்டு இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரோட முடிவில் வந்து பார்த்தோன்னா அமெரிக்காவுக்கு வந்துட்டு நிறைய ஆயில் ஃபீல்ட்ஸ்லேருந்து அதை ஆக்சஸ் பண்ணக்கூடிய இது வந்துட்டு கிடைக்குது. சரி, இதனால் அமெரிக்கா வந்துட்டு என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்த நாட்டோட உள்நாட்டு விவகாரங்கள் நம்ம ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கும் சண்டை நடக்கும்போது நம்ம சமாதானம் பேசணும் அப்படின்னு சொன்னால் இப்போ 2 பேருமே நமக்கு ஃபேவராக இருப்பாங்களா, ஃபேவராக இருக்கும்போது நமக்கு தானே பெனிஃபிட் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கண்ட்ரோலுக்கு இஸ்ரேலுக்கும் வந்துட்டு இஸ்ரேல் பீப்புள்ஸும் சந்தோஷமாக இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சூயஸ் கேனல் கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு இது, அதாவது எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கால்வாய் தான் சூயஸ் கேனல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூயஸ் கேனல் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இந்த துருக்கியை ரூல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நாசர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் சூயஸ் கேனலில் ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரிட்டிஷ் வந்துட்டு இந்த சூயஸ் கேனலோட கண்ட்ரோல் கீழே வரக்கூடாது, இந்த சூயஸ் பிரச்சனையில் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வர்றாங்க. ஆனால் வந்துட்டு இவங்க கலோனியல் நாசர் வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா பிரிட்டன் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் போகிறதுனால அமைதியாக இருக்கிறாங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா கட்டாயத்தின் பேரில் பிரிட்டிஷ் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய நிலைமைக்கு போகிறாங்க. சரிங்களா? இந்த டைமை யூஸ் பண்ணி இஸ்ரேல் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சரி ஓகே பாலஸ்தீன் தான் நம்மளை எதிர்க்கிறாங்க, நம்மளோட பக்கத்து நாடாக இருக்கிறாங்க, அவங்கள எதுவும் செய்ய முடியாது, பட் நம்ம துருக்கியில் இருக்கக்கூடிய இந்த சூயஸ் கேனலை வந்துட்டு நம்ம ஆக்குபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதேமாதிரி துருக்கியில் வந்துட்டு அரசியல் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இல்லாதனாலையும் அங்கே இருக்கிற லீடர்ஸ் யாரும் ஸ்ட்ராங்காக இல்லாதனாலையும் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு அந்த சூயஸ் கேனல் நம்மளோட கண்ட்ரோல் கீழே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தரை வழியிலும் நம்ம ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி
கடல் வழியில நம்ம ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூயஸ் கேனலில் வந்துட்டு இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே வந்துட்டு இவங்களோட கண்ட்ரோல் கீழே வந்துட்டு எகிப்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸுக்கு ஹெல்ப் கேட்குறாங்க. நாங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எகிப்து கிட்ட வந்து கேட்குறாங்க. பட் அப்போவுமே எகிப்து வந்துட்டு உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் பிரிட்டன் வந்துட்டு வலுக்கட்டாயமாக பாம்பு போட்டு வந்துட்டு இவங்கள இஸ்ரேலுக்கு எதிராக வந்துட்டு வார் ஏற்படுத்துகிறாங்க. இஸ்ரேல் வார் நடந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலோட பகை வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த பிரிட்டனால் வந்துட்டு இஸ்ரேலை தோற்கடிக்க முடியறதில்லைங்க சரிங்களா. அதுக்கடுத்து அரப் இஸ்ரேலி வார் 1967 மறுபடியும் வந்துட்டு அரபுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில வந்துட்டு வார் நடக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துலேருந்து அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன் பீப்புளுக்கும் சரி, அரப் பீப்புள்ஸ்க்கும் சரி, நம்மளோட நாட்டிலேருந்து ஒரு பகுதியை வாங்கி அவங்க தனி நாடாக உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்கள பார்த்த உடனே பேசிக்காக அவங்களுக்கு வெறுப்புணர்வு இருந்துட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கடுத்து 1967 வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சிரியாவுக்கும் அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் இடையில வந்துட்டு வார் பேட்டில், அதாவது விமானப்படை தாக்குதல் வந்துட்டு ஏற்படுது சரிங்களா. விமான தாக்குதல் ஏற்படும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1966 இஸ்ரேல் வந்துட்டு இவங்களோட சிரியா வந்துட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் வில்லேஜ் வந்துட்டு அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணிட்டு 18 மெம்பர்ஸ் வந்துட்டு இறந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட 54 பேர் வந்துட்டு இறந்து போகிறாங்க சரிங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட சிரியா மீது வந்து போர் தொடுக்கிற இஸ்ரேலுக்கும் அதே மாதிரி சிரியாவுக்கும் வந்துட்டு வார் நடக்குது 1967. அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பிளேஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால சிரியாவோட ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய மிக் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 மிக் ஃபைட்டர்ஸ் அப்படின்னுச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ் அப்படி இல்லாட்டி பாம்பு போடக்கூடிய ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸோட நேம் சரிங்களா. அந்த மாதிரி மிக் ஃபைட்டர்ஸ் 6 ஜெட்ஸை வந்துட்டு சுட்டு தள்ளிடுறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய 2 பேருக்கும் வந்துட்டு சமாதானம் பேசுகிறதுக்காக அமெரிக்கா வராங்க. அமெரிக்கா சமாதானம் பேசின உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது அரபும் சரி அதே மாதிரி இஸ்ரேலும் வந்துட்டு சமாதானமாக போயிடுறாங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு மறுபடியும் ஒரு கல்ஃப் ஆஃப் அக்கூபா அப்படிங்கிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு தேவையான ஆயில்ஸை எடுத்துக்கிறதுக்கும் வந்துட்டு அந்த பிளேஸ் வந்துட்டு கிடைக்குது. இந்த வாரில் வந்துட்டு இஸ்ரேலுக்கும் அதே மாதிரி சிரியாவுக்கும் வந்துட்டு எந்த பிளேஸும் வந்து கிடைக்கல. ஆனால் பட் இதில் ஆதாயம் அடைஞ்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தான் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கு சரிங்களா. அதுக்கடுத்து பாலஸ்தீன் லிபரேஷன் அப்படின்னு சொன்னால் சுதந்திரம் சரி. பாலஸ்தீன சுதந்திர அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆரம்பிக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1948 வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக 1964 ஏற்படுத்தப்படுற ஒரு ஆர்கனைசேஷன் தான் தி பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன். அதோட தலைவராக யாசர் அரஃபட் 1964 1969 வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுறார். 1969 2004 வரைக்குமே அவர் இறந்து போகிற வரைக்குமே யாசர் அரஃபட் தான் அதோட முக்கியமான தலைவராக வந்துட்டு இருந்திருக்கிறார் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இஸ்ரேல்ஸ் அஃபென்சிவ், அதாவது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரப் ஸ்டேட்ஸ் எல்லாமே நாசர் வந்துட்டு ஒன்று சேர்த்தார். இப்போ வந்துட்டு அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே துருக்கி, அதுக்கடுத்து ஈரான், ஈராக் இந்த மாதிரியான பகுதி எல்லாமே வந்துட்டு நாசர் வந்துட்டு ஒன்று சேர்த்து 5 ஸ்டேட்ஸு இஸ்ரேலுக்கு எதிராக வந்துட்டு போர் தொடுக்கிறார். இஸ்ரேலுக்கு தான் போர் தொடுத்து போகலாம், இஸ்ரேல் வந்துட்டு நம்மளோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும், இல்லை இஸ்ரேல் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நாடாக உருவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தோட பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய நாசர் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபென்சிவ் கூட்டணியை வந்துட்டு ஏற்படுத்துகிறாரு. அதுக்கடுத்து இதுக்கு எதிர்த்தாக்குதல் கொடுக்கும் விதமாக வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு ஜூன் 5 அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் எகிப்தோட ஏர்ஃபோர்ஸ் எல்லாருமே தாக்குறாங்க. ஏர்ஃபோர்ஸ் தாக்கும்போது வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 90% ஆஃப் எகிப்ஸோட ஏர்ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணப்படுது. அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய சிரியன் ஆர்மி ஃபோர்ஸஸும் வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணப்படுது. அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளை வந்து இஸ்ரேலை வந்துட்டு அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து அரப் இஸ்ரேலி வார் 1973 மறுபடியும் 1973 வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அரபுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்துட்டு வார் நடக்குது சரிங்களா. ஏன் அரபுக்கும் இஸ்ரேலுக்கும் நிறைய டைம் வார் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பாலஸ்தீன் ஏற்கனவே நம்ம சொன்னது தான், பாலஸ்தீன் அப்படிங்கிறது அரபு கண்ட்ரிக்கு சொந்தமானது. அந்த அரபு கண்ட்ரிக்கு சொந்தமான பாலஸ்தீனை ஒரு நிறைய பகுதிகளை வாங்கி இவங்க ஜூஸ் இன மக்களுக்கு நீங்கள் புது நாடை உருவாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுனால எப்படி இவங்க புதுசாக வந்தவங்க இப்போ ஒரு நாடு நம்மளோட நாட்டுக்குள்ளார இன்னொரு நாடை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு
நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட வெறுப்புணர்வின் காரணமாக ஏற்பட்டது தான் இந்த அரப் இஸ்ரேலிய வார். சரிங்களா? 1973 அரப் இஸ்ரேலிய வார் நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய அன்வர் சதாத், அதுக்கப்புறம் அஃப்சல் அல் அசாத், இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு சீக்ரெட்டான ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களை இஸ்ரேலை வந்துட்டு எதிர்த்து அவங்கள ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் 1973 சைன் ஆகுது. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அரபு இருக்கக்கூடிய சாதட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாதட் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை குறாரு. இங்கே வந்துட்டு நீங்கள் சினாய் அப்படிங்கிற பகுதியை வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு விட்டு தந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் உங்கள் மேலே போர் தொடுத்து வரமாட்டோம். நீங்கள் போர் தொடுக்கிறது பெட்டரு, நமக்கும் உங்களுக்கும் வார் நடக்கிறது பெட்டரு, அப்படி இல்லாட்டி சினாய் அப்படிங்கிற பிளேஸை நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறது பெட்டரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். பட் வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு அவங்களுக்கு ஒத்துக்கிறதுல நாங்கள் வந்து சினாய் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து எகிப்தும் சிரியாவும் வந்து பார்த்தோன்னா திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது இவங்களை வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, October 6, 1973 ரிலீஜியஸ் ஹாலிடே. அதாவது நம்ம வந்துட்டு இப்போ பொங்கல், தீபாவளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி ரிலீஜியஸ் ஹாலிடே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இவங்க இஸ்ரேல்லேருந்து ரிலீஜியஸ் ஹாலிடே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சிரியாவும் அதே மாதிரி எகிப்தும் வந்துட்டு இஸ்ரேலை அட்டாக் பண்ணுறாங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் அமெரிக்கா வந்துட்டு 2 பேருக்கும் இடையில பேச்சு முடிச்சு இவங்களுக்கு 2 பேரும் சமாதானமாக போயிடுறாங்க. சரி, இதோட அரப் இஸ்ரேல் வார் வந்துட்டு முடிவுக்கு வருது. 1973 வரைக்குமே நான் இண்டிபெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமும் கூட 1973 வரை அரப் இஸ்ரேல் வார் வந்துட்டு வந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து வியட்நாம் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ வந்துட்டு இந்தோ சைனா இருக்குங்களா, அதுதான் வியட்நாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகுதியில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா ரெண்டாவது பிரிக்க சொல்கிறாங்க. அதாவது வியட்நாமே சவுத் வியட்நாம், நார்த் வியட்நாம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 1946க்கு அப்புறம் சவுத் வியட்நாம், நார்த் வியட்நாம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கப்படுது. பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய நார்த் வியட்நாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு, அதாவது ரன் ஆகிட்டு இருக்காங்க, இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. சவுத் வியட்நாம் வந்து பார்த்தீங்கன்னா, யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் வந்துட்டு தன்னிச்சையாக இருக்கிறாங்க. இப்போ நார்த் வியட்நாமில் இருக்கக்கூடிய இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சவுத் வியட்நாமை நம்மளோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1949 வந்துட்டு முயற்சி பண்ணுறாங்க. பட் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, 1949க்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு சவுத் வியட்நாமை நாங்கள் பிடிச்சி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ் வந்துட்டு நார்த் வியட்நாமுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் அங்கே இருக்கக்கூடிய சவுத் வியட்நாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்கள எதிர்த்து போரிடுறாங்க. போரிடும்போது யூஎஸ் வந்துட்டு வருது. சரி, ஓகே, நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நார்த் வியட்நாமை ஆக்குபை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நார்த் வியட்நாமுக்கு ஃப்ரெஞ்சும், அதே மாதிரி சவுத் வியட்நாமுக்கு அமெரிக்காவும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் வியட்நாமில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் வந்து பார்த்தா நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 35,000 சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த நார்த் வியட்நாமில் வந்துட்டு இறக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கிட்டத்தட்ட அந்த வருஷத்தோட எண்ணில் 2,10,000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் வந்துட்டு அங்கே நார்த் வியட்நாமில் இறக்கப்பட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் சவுத் வியட்நாம், நார்த் வியட்நாம் 2 பேரும் ஒன்றா சேர்த்துறதுக்காக. அதுக்கடுத்து யுஎஸ் ஆர்மி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட நாட்டை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வெப்பன்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஃபைட்டிங், அது பாம்பு போடக்கூடிய ஏர் ஃபில்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க நிறைய சேதாரங்கள் வந்துட்டு ஏற்பட ஆரம்பிக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து காடுகளை அழிக்கிறதுக்காக நிறைய வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட்டான வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க அவங்களுக்கு நோய் ஏற்படுத்தக்கூடிய வெப்பன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. பயோ வெப்பன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ வந்துட்டு கொரோனா வைரஸ் இருக்குல்ல, கொரோனா வைரஸ் மாதிரி இந்த மாதிரி கொடூரமான நோய்களை பரப்பக்கூடிய பாக்டீரியாட்டிக்கல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நார்த் வியட்நாமை வந்துட்டு அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இதனால் மிகப்பெரிய அளவில் பொருள் சேதமும் உயிர் சேதமும் ஏற்படுது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் வியட்நாம், சவுத் வியட்நாமும் வந்துட்டு ஒன்றா சேர்றாங்க 1975ல். 1975ல் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா எங்கள் வியட்நாமுக்கு வந்துட்டு எந்த ஒரு லாபமும் இல்லாமல் அமெரிக்கா வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க நினச்ச வந்துட்டு சாதிச்சிட்டாங்க. சரிங்களா? 1975ல் சவுத் வியட்நாம், நார்த் வியட்நாம் 2மே சேர்ந்து வியட்நாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாகுது. அதோட தலைநகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாய்கோன் அப்படின்னு சொல்லி அதோட நேம் இருக்குது. அதோட வியட்நாமோட இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடின ஹோச்சிமின் அப்படிங்கிறவர் இந்தோ சைனா பிளேசஸ்க்கு வியட்நாம் வந்துட்டு சுதந்திரம் அடைறதுக்கு போகிறோன்னா ஒரு முக்கியமான விடுதலை போராட்ட வீரர். அதனால் அந்த
சாய்கோன் அப்படிங்கிற அவங்களோட கேபிட்டல் சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோச்சிமின் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டுவார்ட்ஸ் யூரோப்பியன் யூரோப்பில் இருக்கிற நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் எண்டுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ஒன்றா சேர ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 28 நாடுகள் அந்த யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறதுல இருக்குது சரிங்களா. அது என்னன்னு சொன்னால் ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸ், ஸ்பெயின் இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய யூரோப்பில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் யூரோப் யூனியன் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா. கவுன்சில் ஆஃப் யூரோப் வந்துட்டு எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களோட எதுக்காக அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்கும் அதே மாதிரி பொலிட்டிக்கல் வைஸாகவும் அதேமாதிரி எக்கனாமிக்கல் வைஸாகவும் அவங்கள ஸ்ட்ராங் நேஷனாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் கவுன்சில் ஆஃப் யூரோப் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸ் இப்போ ஒரு பணக்கார நாடை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் மற்ற நாடுகிட்ட கடன் வாங்கலாம் அப்படி இல்லாட்டி அவங்களோட ரிசோர்ஸை பயன்படுத்தி மிகப்பெரிய உள்ள ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி பணக்காரனாகலாம். இதனால் இந்த யூரோப்பியன் கோல்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய யூரோப்பில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்களையும் யூஸ் பண்ணி நம்மளோட கண்ட்ரியை வந்து டெவலப் நேஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் தான் உருவாக்கப்படுது. யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி அதாவது யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே பாதிக்க ஏதாச்சும் பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கலி வீக்கர் கண்ட்ரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மற்ற நாடுகள் அந்த நாடுகளுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் இந்த இது. அதுக்கப்புறம் சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வராங்க. சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தா சிங்கிள் யூரோப்பியன் நீங்கள் வந்துட்டு யூரோப் நேஷன்ஸ்குள்ளே யூரோப் யூனியனுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூரோப்பியன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட். அதுக்கடுத்து யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1992 வந்துட்டு சைன் ஆகுது. இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுக்கும் இப்போ வந்துட்டு இட்டாலின்னு சொன்னால் அங்கே தனியாக மணி, அதுக்கடுத்து ஜெர்மனின்னு சொன்னால் அங்கே தனியாக மணி இருந்துச்சு, மணி சிஸ்டம் இருந்துச்சு. இப்போ வந்து நம்மளோட நாட்டில் யூனியன் டெரிட்டரியா யூனியன் அப்படி யூரோப் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஒரே நாடாகிட்டு இப்போ ஒரு நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் பொதுவாக ஒரு மணியை கரன்சி கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக யூரோ அப்படிங்கிற ஒரு கரன்சியை வந்துட்டு உருவாக்குறாங்க சரிங்களா. இதில் இப்போ வரைக்கும் 28 மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த யூரோப்பியன் யூனியனில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. ஃபால் ஆஃப் பெர்லின் வால் அண்ட் எண்ட் ஆஃப் கோல்டு வார். பெர்லின் வால் அப்படிங்கிறது உடைச்சதுக்கப்புறமா இந்த அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கோல்டு வார் வந்துட்டு எண்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அது என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம் சரிங்களா. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா இப்போது பெரும்பாலான யூரோப்பியன் நேஷன்ஸ் எல்லாமே ஜெர்மனியோட கண்ட்ரோல் கீழே இருந்துச்சு. ஜெர்மனியோட கண்ட்ரோல் கீழே இருக்கக்கூடிய யூரோப் நேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது சவுத் ஜெர்மனி அப்படின்ட்டு நார்த் ஜெர்மனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் யூரோப்பியன் பகுதிகளில் ரஷ்யா வந்துட்டு ஜெர்மனியோட கட்டுப்பாட்டில் இருந்து அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி தராங்க. இதனால் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள். அதே மாதிரி நார்த் யூரோப்பில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே அமெரிக்காவோட ஹெல்ப் மூலமாக அவங்க இண்டிபெண்ட் ஆகுறாங்க. இதனால் அந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமெரிக்காவோட சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கிறாங்க சரிங்களா. அமெரிக்கா வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் யூரோப்பில் இருக்கக்கூடிய நேஷன்ஸோட சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக மார்ஷல் பிளான் அப்படிங்கிற ஒரு பிளானை வந்துட்டு கொண்டு வராங்க. இந்த மார்ஷல் பிளான் மூலமாக அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இவங்க காசு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த மார்ஷல் பிளானோட முக்கியமான நோக்கம். கிட்டத்தட்ட 16 நேஷன்ஸ் வந்துட்டு அவங்களோட இந்த மார்ஷல் பிளான் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாயின் ஆகிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களோட டெவலப்மெண்ட்டை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மார்ஷல் பிளானோட முக்கியமான நோக்கம். அதுக்கடுத்து ரஷ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களோட டெவலப்மெண்ட்டுகள் நம்ம எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு நமக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறதுனால, அதுவும் இல்லாமல் அவங்க வேறு நேஷன் யூரோப்பியன் நேஷன் அப்படிங்கிறதுனால அந்த கண்ட்ரீஸில் வந்துட்டு இவங்க கம்யூனிசத்தை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணால் போதும், அந்த கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை மட்டும் நம்ம பரப்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் மிகப்பெரிய உள்ள பொருளாதார செலவும் அதே மாதிரி உயிர் சதவீதம் ஏற்பட்டதுனால எக்கனாமிக்கல் ஹெல்ப் வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. ஆனால் அது ரஷ்யா வந்துட்டு அதை பண்ண கிடையாது சரிங்களா. பட் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நார்த் பெர்லின் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் பெர்லினுக்கு வந்துட்டு நிறைய காசு கொடுத்து நீங்கள் டெவலப் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசு கொடுக்குறாரு. இதனால் நார்த் பெர்லின் வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் உருவாகுது. நிறைய கம்பெனிஸ் உருவாகிறதுனால நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது. நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுனால நார்த் பெர்லின் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து ஈஸ்ட் பெர்லினில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்துட்டு ஈஸ்ட் பெர்லினில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கும் மணி கிடையாது. அதேமாதிரி அவங்கள வழிநடத்தி கொண்டு போகிற ரஷ்யாவும் வந்துட்டு மணி கொடுக்காதனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வேலை வாய்ப்பு இல்லாததுனால ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இதனால் சவுத் பெர்லினில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நார்த் பெர்லினுக்கு வந்துட்டு
நார்த் ஜெர்மனி அப்படின்னு கூட சொல்லலாம். நார்த் ஜெர்மனிக்கு வந்துட்டு போகிறாங்க சரிங்களா. போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கா என்ன நினைக்குது அப்படின்னா, அமெரிக்காவும் அதே மாதிரி நார்த் பெர்லினில் இருக்கக்கூடிய நார்த் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இவங்க வந்து நம்மளோட சுதந்திரத்துக்கு எடுக்கிறதுக்காகவும் அதே மாதிரி நம்மளோட சந்தோஷத்துக்கு எடுக்கிறதுக்காகவும் தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அவங்கள ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்கா வந்துட்டு இவங்களுக்கு எதிராக ரஷ்யா வந்துட்டு நம்மளோட ஆட்சியை கவுக்கிறதுக்காக இந்த மாதிரி யாராச்சும் டெரரிஸ்ட் ஏதாச்சும் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு இடையில் இந்த பெர்லின் அப்படிங்கிற வாலை வந்துட்டு நார்த் பெர்லினுக்கும் சவுத் பெர்லினுக்கும் இடையில பெர்லின் வால் அப்படிங்கிறத வந்துட்டு கட்டுறாங்க சரிங்க. இந்த பெர்லின் வால் வந்துட்டு இந்த மாதிரி நார்த் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மக்கள் அதே மாதிரி சவுத் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு ஒன்றா சேர்றதை வந்துட்டு தடுக்குது. இதனால் மிகப்பெரிய அளவில் மக்கள் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு இன்மையின் காரணமும் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இதனால் அமெரிக்கா வந்துட்டு என்னதான் இவங்க மார்ஷல் பிளான் மூலமாக யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த சவுத் பெர்லின் வந்துட்டு ரஷ்யாவோட கண்ட்ரோல் கீழே இருக்கிறதுனால அவங்க எந்த ஒரு எதிர்ப்பும் அதே மாதிரி சப்போர்ட்டும் பண்ணுறதுக்கு வந்துட்டு பின்தங்கிறாங்க சரி. அவங்க ஹெல்ப் பண்ணுறதில்ல. இதனால் வந்துட்டு நார்த் பெர்லின் சவுத் பெர்லின் இருக்கக்கூடிய மக்கள் 1989 நாள் வந்துட்டு ஒன்றா சேர்றாங்க. ஒன்றா சேர்ந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அந்த பெர்லின் வால் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா அடித்து நொறுக்கிறாங்க சரிங்களா. இது மூலமாக இந்த பெர்லின் வால் வந்து தகர்க்கப்பட்டது மூலமாக இப்போ சோவியத் ரஷ்யா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் இல்லாத ஒரு நேஷனாக வந்துட்டு உருவாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பெர்லின் வால் வந்துட்டு தகர்க்கப்பட்டது மூலமாக வந்து பார்த்தா நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்க இல்லையா சோவியத் ரஷ்யாவில் அந்த நிறைய மெம்பர்ஸ் எல்லாமே அந்த இதிலேருந்து வந்து பார்த்தோன்னா அந்த கூட்டணியிலேருந்து தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. தனியாக பிரிஞ்சு போகிறதுனால அந்த சோவியத் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பார்த்தோன்னா டிசம்பர் 31, 1991 முடிவுக்கு வந்துடுதுங்க சரிங்களா. இதுதான் இந்த லெசன் கூட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். இதே மாதிரி எல்லா லெசன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் ஸ்டோரி டைப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த லெசன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் யாருக்காச்சும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் ஒன்றுக்குன்னே வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய்.